ஒருபுறம் அதிமுக அந்த தொகுதி பங்கீடு தொடர்பான ஆலோசனையை மேற்கொண்டுட்டு இருக்காங்க. மறுபுறம் இங்கு பனையூர்ல தாவேக தலைவர் விஜய் கட்சி அலுவலகத்திற்கு வரும்பொழுது அவருடைய வாகனம் முற்றுகையிடப்பட்டிருக்கிறது. சென்னை பனையூரில் உள்ள தாவேக அலுவலகத்திற்கு அவர் வந்த பொழுது தூத்துக்குடியைச் சேர்ந்த தாவேக பெண் நிர்வாகி அஜிதா ஆக்னஸ் தரப்பினர் காரை மறித்ததாக கூறப்படுகிறது. கள தகவல்களோடு இணைகிறார் என்னுடைய செய்தியாளர் ஜெரி. ஏற்கனவே காலையிலிருந்து நம்ம பார்த்துட்டு இருக்கோம், இந்த மாவட்ட செயலாளர்கள் நியமனம் அதுல தாவேகாக்குள்ள எப்பொழுதும் ஒரு பூசல் நீடித்து கொண்டே இருக்கிறது. தற்போதைய நிலவரம் என்ன ஜெரி? வணக்கம். பொதுவாகவே அரசியல் களத்துல உட்கட்சி பூசல், கோஷ்டி மோதல் என்றாலே காங்கிரஸ் கட்சியை குறிப்பிடுவார்கள். அதுக்கு அடுத்தபடியாக தமிழக வெற்றி கழகமும் கோஷ்டி பூசலில் தலை துவங்கி இருக்கிறது. இன்றைய தினம் தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் தலைமையில விடுபட்ட மாவட்ட செயலாளர்கள் நியமனம் நடைபெற திட்டமிடப்பட்டிருந்தது. சரியாக 10:30 முதல் 11 மணி அளவில் தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் கட்சி அலுவலகத்திற்கு வந்து எஞ்சியுள்ள மாவட்ட செயலாளர்களை அதிகாரப்பூர்வமாக அறிவிப்பதாக நிகழ்ச்சி திட்டமிடப்பட்டிருந்தது. ஆனால் தூத்துக்குடியில 2 ஆண்டுகளாக அஜிதா ஆக்னல் என்பவர் பணியாற்றி வந்திருந்தார். அவருக்கு பொறுப்பு வழங்காமல் புதிய நபர் ஒருவருக்கு பொறுப்பு வழங்குவதாகவும் அவர்கள் அவருடைய ஆதரவாளரோடு அலுவலகத்துக்கு வந்தது அறிந்த அதிருப்தியாளர்கள் தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைமை அலுவலகத்தை முகாமிட்டிருந்தனர். அவர்கள் எல்லாம் தடுத்து நிறுத்தி பேரிகார்டுகள் அமைத்து தடுத்து நிறுத்தி வைத்திருந்தார்கள். அப்பொழுது அதற்காகவே விஜய் வருவதற்கு தாமதமாகவும் ஏற்பட்டது. ஒரு வழியாக அவர்களெல்லாம் சமாதானப்படுத்திவிட்டு விஜயை வரவழைத்தனர். ஆனால் விஜய் தமிழக வெற்றி கழகத்தினுடைய அலுவலகத்திற்கு வரும் வழியிலேயே தூத்துக்குடியினுடைய அதிருப்தியாளர்கள் காரை வழி மறித்து அவர்கள், நாங்கள் 2 ஆண்டுகளாக உழைத்துக் கொண்டிருக்கிறோம், ஆனால் எங்களுக்கு பொறுப்பு வழங்காமல் கட்டுக்கடுத்தே வருகிறார்கள் என்று விஜயிடம் முறையிடுவதற்கு முயற்சி செய்தார்கள். ஆனாலும் கூட விஜய் அதையெல்லாம் கண்டுகொள்ளாமல் அவர் கட்சி அலுவலகத்துக்குள்ளே நுழைந்து விட்டார். இன்னும் சற்று நேரத்துல கட்சியினுடைய விடுபட்ட மாவட்ட செயலாளர்களுடைய அறிவிப்பு அதிகாரப்பூர்வமாக விஜய் அறிவிக்க இருக்கிறார். அறிக்கை வாயிலாக 8 பேருடைய பட்டியல் வெளியிட இருக்கிறது. பொதுவாகவே தமிழக வெற்றி கழகத்தினுடைய கட்டமைப்பு இதுவரையிலும் பூர்த்தி செய்யப்படவில்லை. முழுவதுமாக கட்டமைப்புகள் பலப்படுத்தவில்லை. கட்சி தொடங்கி 2 ஆண்டுகள் நிறைவடைய இருக்கிறது. இருப்பினும் கூட முழுவதுமாக மாவட்ட செயலாளர்கள், வட்ட நிர்வாகிகள், கிளை கழகம் உள்ளிட்ட பொறுப்புகள் எல்லாம் இதுவரையும் நியமிக்கப்படாமல் இருக்கிறது. 28 அணிகளினுடைய பொறுப்பாளர்கள் நியமிக்கப்படாமல் இருக்கிறார்கள். தேர்தல் நெருக்கத்திலே ஒவ்வொன்றையும் சரி செய்யும் நோக்கில் எஞ்சியுள்ள மாவட்ட செயலாளர்களை நியமிப்பதற்காக விஜய் இன்று அலுவலகம் வந்திருந்தார். அவர் வரும் வழியிலேயே தூத்துக்குடி மாவட்ட நிர்வாகிகள் அவர்களை விஜய் காரை தடுத்து நிறுத்த முற்பட்டனர். எனவே பனையூர் அலுவலகமே சற்று நேரம் பரபரப்பாகவே காணப்பட்டது. தூத்துக்குடி, திருச்சி, மதுரை உள்ளிட்ட பகுதிகளில் இருக்கக்கூடிய விடுபட்ட எஞ்சியுள்ள மாவட்ட நிர்வாகிகளுக்கான அறிவிப்பு இன்னும் சற்று நேரத்தில் வெளியாக இருக்கிறது. அதற்காகவே விஜய் நீலாங்கரை இல்லத்திலிருந்து புறப்பட்டு வந்து கொண்டிருந்தார். அவர் வரும்பொழுதுதான் அவர் வரும் வழியிலேயே விஜயனுடைய வாகனத்தை நிர்வாகிகள் தடுத்து நிறுத்தியதால் பரபரப்பான ஒரு சூழல் நிலவுகிறது. அதே போல தமிழக வெற்றி கழகத்துல கழகம், கிளை உள்ளிட்ட பொறுப்புகளும் இன்னும் சற்று நேரத்துல இன்னும் சில தினங்களில் வெளியாக இருந்தது. இருப்பினும் கூட ஒவ்வொரு பகுதியிலும் வெவ்வேறு மாவட்டங்களில் இருந்தும் கூட அதிருப்தியாளர்கள் தமிழக வெற்றி கழகத்தை நோக்கி காலையில படையெடுத்து வந்திருந்தார்கள். திருச்சி மாவட்டத்தை சார்ந்த பொதுமக்கள் ஒரு 50க்கும் மேற்பட்டு வந்திருந்தார்கள். அவர்களெல்லாம் சமாதானப்படுத்தி அனுப்பிய நிலையில தூத்துக்குடியிலிருந்து வந்தவர்கள் மட்டும் கலைந்து செல்லாமலே இருந்தார்கள். விஜய் அவரை சந்தித்த பிறகுதான் நாங்கள் புறப்பட்டு செல்வோம் என்று கூறிய நிலையில விஜய் வந்த பிறகு அவருடைய காரை வழிமறித்து அவரிடம் முறையிடுவதற்காக காத்துக் கொண்டிருந்தார்கள். எனினும் கூட அவர் காரை நிறுத்தாமல் கட்சி அலுவலகத்துக்குள்ளேயே சென்று விட்டார். எனவே பனையூர் அந்த 8th அவென்யூ சாலையே பரபரப்பான சூழலாக காணப்படுகிறது. இப்பொழுது வரை அவர்களை அலுவலகம் அருகே கூட விடாமல் பேரிகார்டுகள் மற்றும் கயிறுகள் அமைத்து ஒரு 50க்கும் மேற்பட்ட பவுன்சர்கள் அங்கே பாதுகாப்பு பணியில ஈடுபடுத்தப்பட்டு அவர்களை தடுத்து நிறுத்தி வைத்திருக்கிறார்கள். இதற்கு முன்னதாக கூட மாவட்ட பொறுப்பாளர் அஜிதா ஆக்னர் கண்ணீர் மல்க நிர்வாகிகள் முன்னிலையில் முறையிட்ட அந்த காட்சிகளை கூட நம்மால் செய்தி வாயிலாக பார்க்க முடியும். இப்பொழுதும் அவருடைய ஆதரவாளர்கள் ஒரு 50க்கும் மேற்பட்டோர் தடுத்து நிறுத்தப்பட்டிருக்கிறார்கள். தமிழக வெற்றி கழகத்தினுடைய அலுவலகம் இருக்கக்கூடிய பகுதி 8th அவென்யூ பனையூர். இந்த இடதுபுறம் மற்றும் வலதுபுறம் இந்த 8th அவென்யூ பேரிகார்டுகள் போட்டு முழுவதுமாக தடுத்து நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. முக்கிய நிர்வாகிகள் மற்றும் பிரச்சனை யாரெல்லாம் வந்தால் பிரச்சனை ஏற்படாதோ அவர்களை மட்டுமே அவர்களுடைய அடையாள அட்டையை பார்த்த பின்னே உள்ளே அனுமதிக்கப்படுகிறார்கள். அதே போல திருச்சி மற்றும் தூத்துக்குடி ஆகிய பகுதிகளில் இருக்கக்கூடிய நிர்வாகிகளை மட்டும் உள்ளே அனுமதிக்காமல் பாதுகாவலர்கள் தடுத்து நிறுத்தி வைத்திருக்கிறார்கள்.